யான் செய்தேன் பிறர் செய்தார் என்னது யானின் கோணை ஞான எரியாலை வெதிப்பு நிமிர்த்து தான் செவ்வே நின்னிட தத்துவம் தான் நேரே தான் எளித்து முன் நிற்கும் வினை ஒளித்திட்டு ஓடும் நான் செய்தேன் இனிமவருக்கு தான் அங்கு இன்றி நன்னுவிக்கும் போகம் பண்ணுவிக்கும் கண்ணும் ஊன் செய்யா ஞானம்தான் உதிப்பினல்லார் ஒருவருக்கும் யானினதுங்கு ஒழியாதன்றே. சித்தியார் எத்தனை செய்தி இருக்கு தெரியுமா? சுருக்கமா சொல்றேன், சுருக்கமா, நிறைய வார்த்தை வேண்டாம். சிவனுடைய இலக்கணம் எப்படி தெரியுமா இருக்கணும்? சுருக்கமா சொல்ல, தான் ஒரு பொருள் இருக்கிறதாவே கருதக்கூடாது. சிவத்துக்குள்ள தன்னை கரைச்சிடும். தண்ணிக்குள்ள உப்பை கரைச்சா உப்பு தெரியாது இல்லையா? உப்பு தண்ணியில கரைஞ்சிடும். அது மாதிரி தம்பிரான் திருவடியில நம்ம கரைஞ்சிடணும். நம்ம கரைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த ஈகோலாம் வரவே வர. நம்ம தான் இல்லையே, இருந்தால் தானே பிரச்சனை. நம்ம தான் இல்லையே, நம்ம தான் சிவத்துக்குள்ள கலந்துட்டோம். அதுதான் முக்தி. அந்த நிலைக்கு நம்ம வரணும். அது எளிதில் வராது. அது திரும்ப திரும்ப பயிலணும். திரும்ப திரும்ப அவங்க புகழை கேட்டு, அவங்க வாக்கை கேட்டு, அவங்க சொன்ன நிறைய உபதேசம் பண்ணிப்பாங்க.